அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 9. காலதீஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்தில் யாகசாலை உள்ளது. கோவிலின் துவஜஸ்கம்பத்தில் வருடத்திற்கு 6 முறை கொடியேற்றி ஒவ்வொரு முறையும் 10 நாட்கள் உற்சவம் நடைபெறும். திருமூர்த்தங்கள் மாடவீதி சுற்றி வருவார்கள். அப்போது யாகசாலையில் சிறப்பு பூஜை, ஹோமம், தீபாராதனை நடைபெறும். இனி 3வது பிரகாரம் மகிழ மரத்தை பார்ப்போம். மகிழ மரம் முன்பு வெள்ளை வண்ணத்தில் ஒரு வட்டமிட்டிருப்பார்கள். இதற்குள் நின்று பார்த்தால் 9 கோபுர தரிசனத்தை கண்டு ஆனந்தம் அடையலாம். இங்குள்ள தல விருட்சமான மகிழ மரத்திற்கு தனி சிறப்பு என்னவென்றால், இந்த மரத்தின் கீழேயும் ஜீவசமாதி உள்ளது. இங்கே தட்சிணாமூர்த்தி, சிவலிங்கங்கள் போன்ற தெய்வ மூர்த்தங்கள் அமைந்திருக்கிறார்கள். மகிழமர பிரகாரத்தில் 4 கால் மண்டபம் உள்ளது. இங்கேதான் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் சித்திரை மாதம் வசந்த உற்சவ போது வெட்டிவேர் அலங்காரம் செய்யப்பட்ட இந்திர விமானத்தில் ஆனந்த புன்சிரிப்புடன் அற்புதமாக காட்சி தருவார். இதன் பக்கத்தில் நீளமாக கர்த்தூர்களுடன் தர்பார் மண்டபம் போல் காட்சி தரும் அரசர்கள் அமரும் மண்டபம் உள்ளது. 4 கால் மண்டபம் பக்கத்தில் 10க்கு 10 என மிக பெரிய கண்ணாடி உள்ளது. அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் இங்கே வரும்போது இன்றும் இந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே உல்லாசமாக ஆடிக்கொண்டே வருவார்கள். இந்த காட்சியை நேரில் காண கைலாசத்தில் இருக்கும் சிவபெருமானை பார்ப்பது போல் மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். சிவபெருமான் 3வது பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த மண்டபத்தில்தான் வந்து அமர்வார். இதேபோல் 3 முறை வலம் வருவார். ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் பொம்மையை மணப்பெண் போல் அலங்காரம் செய்வார்கள். அதன் கையில் ஒரு கூடை நிறைய பூக்கள் இருக்கும். இந்த பொம்மை வானத்தில் இருந்து இறங்குவது போல பொம்மலாட்ட பொம்மைகளின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அது பார்ப்பதற்கு அந்த பொம்மை வேகமாக வந்து சிவபெருமான் மீது பூக்களை பொழிவது போல் இருக்கும். இதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்றால், வானத்திலிருந்து பூமலை பொழிவது போல் பார்க்க பரவசமாக இருக்கும். மகிழ மரத்தின் எதிரே மிக பெரிய கல்யாண மண்டபம் உள்ளது. இங்கேதான் நவராத்திரி 9 நாட்கள் அம்மனுக்கு நவராத்திரி உற்சவம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் அலங்காரத்துடன் மிகவும் அழகுற நடைபெறும். இங்கே இருக்கும் சித்திர வேலைப்பாடுகள் எல்லாம் மூலிகை மருந்துகளால் வரையப்பட்டு இன்றும் அழகுற இருக்கிறது. இங்கேதான் கார்த்திகை தீப பிரம்மோற்சவம் எனப்படும் 10 நாட்களும் பிள்ளையார், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், அபீரகுஜாம்பாள், சண்டிகேஸ்வரர் இவர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். தினமும் மாலை 6 மணி முதல் அலங்காரங்கள் செய்யப்பட்டு இரவு 8 மணி அளவில் 5 திருமூர்த்தங்களுக்கும் 16 வகையான ஷோடசர தீபாராதனைகள் காசி கங்கை கரையில் செய்வது போலவே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி செய்வார்கள். மற்ற நேரங்களில் இந்த மண்டபத்தை மூடி வைத்திருப்பார்கள். இந்த மண்டபத்தில்தான் பீமலிங்கம் என்ற பெயரில் பெரிய லிங்கம் ஒன்று உள்ளது. பக்தர்கள் 70வது பிறந்த நாளின் போது இந்த பீமலிங்கத்திற்கு விசேஷமாக அபிஷேகம், பூஜை, தீபாராதனை செய்து மகிழ்வார்கள். 4வது பிரகாரம் பேகோபுரம் பிரகாரம். இதனை அமாவாசை பிரகாரம் என்றும் சொல்வார்கள். இங்கு அண்ணாமலையாரின் திருப்பாதங்கள் உள்ள சன்னதி உள்ளது. இங்கே அடிக்கடி சித்தர்களால் பூஜைகள் நடைபெறுகின்றன. இதன் இடது பக்க சன்னதியில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மனித உருவத்தில் சிலை வடிவத்தில் உட்கார்ந்து தெய்வீகமாக காட்சியளிப்பார்கள். இதன் வலது பக்கத்தில் மண்டபம் இருக்கும். அங்குதான் அமாவாசை அன்று அண்ணாமலையார் தன் தந்தை வல்லாள மகாராஜாவிற்கு இங்கே தர்ப்பணம் செய்வார்.
அதனால் இதனை அமாவாசை பிரகாரம் என்றழைக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் அண்ணாமலையாரை போற்றி. நன்றி, வணக்கம்.